Hi friends, welcome to Yummy Rich Food. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம வீட்லயே ஈஸியா பன்னீர் எப்படி பண்ணலாம்ங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற பால் வச்சு தான் நம்ம பன்னீர் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். பன்னீர் பண்றதுக்கு நம்ம நார்மலா டெய்லி யூஸ் பண்ற பால் பாக்கெட் தான் நான் எடுத்துர்க்கேன். இதுக்காக நம்ம திக்கா வந்து ரெட் கலர் பாக்கெட் ஆரஞ்சு கலர் பாக்கெட்லாம் ஆவில்ல இருக்குல அந்த பாக்கெட்லாம் நான் எதுவும் வாங்கல. நார்மலா நம்ம டெய்லி வீட்ல யூஸ் பண்ற அந்த பால் பாக்கெட் தான் 1 லிட்டர் பாக்கெட். சோ நீங்க 1 லிட்டர் பாக்கெட் ஊத்திட்டு எந்த தண்ணியும் ஆட் பண்ணாம அதை நல்லா சூடுபடுத்துங்க அவ்வளவுதான். ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். நல்லா ஹீட் ஆகி அந்த ஆவி மேலே வரும்ல அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல வினிகர் ஆட் பண்ண போறோம். சோ வினிகர் வந்து இப்ப எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. நீங்க இந்த ஒரு தடவை இந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா 15 தடவை இந்த பன்னீர் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வினிகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. சோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிர கூடாது. அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க வினிகருக்கு பதிலா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எலுமிச்சைப்பழம் ஆட் பண்றப்ப அதோட ஸ்மெல் இருக்கும், அதோட டேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நீங்க மாத்தணும்னா ரொம்ப தடவை தண்ணியில வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல உங்கள்ட்ட வினிகர் இல்லனா நீங்க லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ நல்லா அந்த தண்ணி மேலே கொதிக்குதா? இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு ஃபுல்லா பன்னீர் கிடைச்சிருச்சு. இதோட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஸ்டெய்னர்ல வடிகட்ட கூடாது. ஏன்னா பன்னீர் எல்லாம் அப்படியே வேஸ்டா போய்டும். நம்ம கிளாத்ல தான் கண்டிப்பா வடிகட்டணும். துணி நல்லா தண்ணியில நனைச்சிட்டு நம்ம அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம காய்கறி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு சல்லடை மாதிரி அதில் இந்த பன்னீரை வடித்து எடுத்துக்கலாம். இந்த கிளாத் மேலே நம்ம இந்த திரிஞ்ச பாலை அதில் ஊற்றிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொதிக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். கையெல்லாம் பற்றாமல் நீங்கள் பார்த்து வடிச்சுக்கோங்க. பன்னீரை வடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை ஆற வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முகத்துக்கு வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கையில் கழுத்தில் முகத்துலலாம் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் ஆற வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்கள் முகத்துக்கெலாம். இப்போ நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பன்னீரை தண்ணியில் டிப் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சுக்குவோம். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பிழியவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை தண்ணியில் அதை நல்லா அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த சூடாக இருக்க தண்ணியெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா இறுகி கிடைக்கும். இப்போ நல்லா வந்து பிழிஞ்சிக்கணும். நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு அந்த தண்ணியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் அந்த பன்னீர்லேருந்து. இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இதோட நல்ல ஷேப்புக்காக கார்னர்லலாம் நல்லா அமுக்கி விட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம அமுக்கியாச்சு. இதை அப்படியே முடிச்சு கீழே வர மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறோம். நம்ம வீட்டிலலாம் உரல் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்து இது மேலே வச்சுருங்க. நல்லா அழுத்திட்டு நல்லா ஷேப் கிடச்சிரும். நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா ஒரு ஷேப் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர், உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்கள் 1/2 அன் ஹவரில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் 1 ஹவருக்கு இல்லைன்னா 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான ஈஸியான நம்ம வீட்டிலையே பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சு போட்டனால அந்த முடிச்சு அச்சு மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப சாஃப்டான பன்னீர் நம்ம வீட்டிலையே டக்குன்னு பண்ணிடலாம். இது எப்படியும் ஒரு 75 கிராம் இல்லைன்னா 100 கிராம் அளவுக்கு இந்த பன்னீர் இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாலாம் இருக்காது. ஸோ ரொம்ப குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். இந்த பன்னீரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.